எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் அவங்க அந்த காவேரி வாட்டர் ஷேரிங் அந்த டிஸ்பியூட் இருக்குல்ல, அது அண்ட் மேகதாது டேம் அந்த இதை பற்றி கட்டுறதை பற்றியும் இஷ்யூஸ் போயிட்டுருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் அது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் அவருடைய இன்காம்பிடென்சி அப்படிங்கிற திறமையின்மை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் அவர். இதுதான் ஃபார்மர்ஸுக்கு சஃபர் பண்ணுறாங்க இதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சாடி பேசியிருக்காரு சிஎம்மை. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாரு ரீல் மேக் பண்ணுறதுல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஃபால்ஸ் கேசஸ்லாம் ஃபைல் பண்ணுறாரு அப்போசிஷன், அதாவது அவங்களுடைய பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காவேரி டெல்டா ரீஜியன் சிவியர் வாட்டர் க்ரைசிஸை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிறத அலிகேஷனை வச்சுருக்காரு அவர். ஆக்சுவலி தஞ்சாவூரில் ப்ரொட்டஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல 3ஆம் தேதி ஆகஸ்ட். அந்த ப்ரொட்டஸ்ட்டு தான் டிஎம்கே அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் அந்த அப்போசிஷன் லீடர் உதயநிதி அவர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு. சிஎம்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னா, டிக்ளேர் பண்ணுங்கள் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸை அதாவது ட்ராட் ஹிட் இதுன்னு சொல்லிட்டு இடம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் கர்நாடகா மேகதாது டேம் எஃபர்ட் எடுக்கிறாங்கல்ல கட்டுறதுக்கு, அதை ஹால்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் வேவ் ஆஃப் க்ராப் லோன்ஸ் அப்போ அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சபதம்லாம் எடுத்தார் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது, அசம்பிளி செஷன்ஸ் தொடரும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, டோட்டலாகவே அது போயிடுச்சு, சம்பா இப்போ டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரை சிஎம்மை டம்மி சிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. லேக்கிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு தான் இந்த சிச்சுவேஷனுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உதயநிதி அவர். இது அந்த ப்ரொட்டஸ்ட் அந்த இதில் பேசப்பட்ட விஷயங்கள் டிஎம்கே லீடர்ஸு இன்க்ளூடிங் டிஆர் பாலு, கேஎன் நேரு இவங்கெல்லாம் சூழ்ந்திருக்கையில் இந்த டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் சிஎம் பற்றி இப்படிலாம் பேசியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா, காவேரி ரிவர் ட்ரையாக இருந்தது ஆடி பெருக்கு டைமில், அப்போ அப்படின்னா அபண்டண்ட்டாக இருந்தது, அது அவ்வளோ ஆடியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் மந்த் அது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கொஸ்டினையும் அவர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி காவேரி கிரைசிஸ் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குமா, அதாவது டிஎம்கே பவரில் கண்டினியூ ஆகியிருந்ததுன்னா, அதாவது எக்ஸ்-சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர் சிஎம்மாக இப்போ இருந்திருந்தால் இந்த மாதிரி ஸ்டேஜ் இந்த மாதிரி நிலமை வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. பண்ணியிருக்காரு. ஏர்லியர் டிஎம்கே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வாட்டர் மேட்டூர் டேம்லேருந்து ஜூன் 12 ரெகுலராக. உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரெசன்ட் கவர்மெண்ட் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ணணும், கர்நாடகா ரிலீஸ் பண்ணுறத டிஎன்னுடைய ஷேர் இந்த வருஷத்தோடது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பெரிய அலிகேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் அவருடைய கன்சர்ன் ஃபால்ஸ் அலிகேஷன் அகெயின்ஸ்ட் டிஎம்கே லீடர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வைக்கிறது தான் அப்படிங்கிறதான் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் அப்படிங்கிறத வச்சுருக்காரு அவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இப்போ கர்நாடகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்வான்டேஜாக எடுத்திருக்காங்க மேகதாது டேம் ப்ராஜெக்டுக்கு. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க டிஎம் கவர்மெண்ட் வீக்காக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவர் சிஎம் விஜய் எதுவும் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாரு கர்நாடகா கவர்மெண்ட்டை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவங்க அலையன்ஸ் வச்சுருக்காங்கல்ல டிவிக்கு காங்கிரஸோட தமிழ்நாட்டில் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா சென்டரையுமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீன்வைல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார்மர் சிஎம் எம்கே ஸ்டாலின் போஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, வார்னிங், அதான் மோர் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் டிமாண்ட்ஸ் நிறைவேற்றப்படவில்லைன்னா இனியும் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. சம்மந்தமாக வேறு சில விஷயங்களும் வந்திருக்கு. அதாவது அப்போசிஷன் என்று உதயநிதி அவர் அஃபென்சிவாக பேசினது ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காரு சிஎம் விஜய்க்கு அகெயின்ஸ்டாக. அது ஒரு ஆக்டர் ட்ரிகரிங் அந்த இதை பொலிட்டிக்கல் பேக்லாஷ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இருக்காங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் டைமில் வந்து அஃபென்சிவ் ரிமார்க்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வல்கர் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொட்டஸ்ட்டு டைமில் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற கரப்ஷன் அப்சீன் ஸ்பீச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் நாராயணன் திருப்பதி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரோகோ தீஃபோ கூட வந்து பேசாமல் இருப்பாங்க. மதரு ஒய்ஃப் டாட்டர் அவங்களாம் கூட வந்து மன்னிப்பாங்க. இது வந்து ரொம்ப வல்கராக வந்து பேசுகிறது வந்து இதை வந்து மன்னிக்கப்பட முடியாதது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போசிஷன் லீடர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூரில் வந்து நடந்த ப்ரோட்டஸ்ட்டில் இந்த நிகழ்வு தாங்க நடந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்க பிஜேபி அவங்களும் வந்து கொஞ்சம் பேசியிருக்காங்க. இப்போ மேலே வந்து நம்ம சிஎம் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவார் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.